all. Welcome all to the live class. Biological classification la kingdom fungi இப்போ நம்ம பார்க்க போறோம். Kingdom fungiங்க. Welcome all. Welcome all. Welcome all. ஓகே, எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் கிங்டம் ஃபங்கை பார்க்க போகிறோம். ஃபங்கை அப்படிங்கிறது ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசம். ஓகே, இதில் பார்க்கலாம் என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. த ஃபங்கை கான்ஸ்டிடியூட் எ யூனிக் கிங்டம். யூனிக் அப்படிங்கிறது தனித்துவமானது அப்படின்னு அர்த்தம். ஸ்பெஷலானது, தனித்துவமானது. யூனிக் கிங்டம் ஆஃப் ஹெட்டிரோட்ராஃபிக் ஆர்கானிசம். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஹெட்டிரோட்ராஃப் தான். அதாவது they cannot synthesize their own food. அவங்க ஃபுட்டை அவங்களே தயாரிக்க மாட்டாங்க, மற்றவங்களை நம்பி தான் ஃபுட்டுக்காக மற்றவங்கள தான் நம்பியிருப்பாங்க. they show a great diversity. great diversityனா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து யூனிசெல்லுலராகவும் இருப்பாங்க, மல்டி செல்லுலராகவும் இருப்பாங்க, பேரசைட்டாகவும் இருப்பாங்க, சாப்ரோஃபைட்டாகவும் இருப்பாங்க, ஃபிலமெண்டஸாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்ம டிஃப்ரென்சஸ் நிறைய சொல்கிறோம் இல்லையா, அதான் கிரேட் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இன் மார்ஃபாலஜி அண்ட் ஹேபிடேட். மார்ஃபாலஜினா என்ன, ஸ்ட்ரக்சர். இப்போ நான் சொன்னேன் இல்லை, யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார், ஃபிலமெண்டஸ், அந்த மாதிரிலாம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் இன் மார்ஃபாலஜி அண்ட் டிஃப்ரென்ஸ் இன் ஹேபிடேட். ஹேபிடேட்னா உங்களுக்கு தெரியணும், ஹேபிடேட் அப்படிங்கிறது லிவிங் பிளேஸ், வாழ்கிற இடம். தண்ணிலையும் ஃபங்கை இருக்கும், சாயில்லையும் இருக்கும், கோல்டு கண்டிஷன்லையும் இருக்கும், அசிடிக் கண்டிஷன்லையும் இருக்கும், பேசிக் கண்டிஷன்லையும் இருக்கும். அதான் ஹேபிடேட்லையும் டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜிலையும் அது வளருது. ஹேபிடேட்ங்கிறது வளர்கிற இடங்க. யூ மஸ்ட் ஹேவ் சீன் ஃபங்கை ஆன் எ மாய்ஸ்ட் பிரெட். பிரெட் ஈரமாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே கருப்பாக வளர்ந்து கிடக்கும். அது ஃபங்கஸ் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் ராட்டன் ஃப்ரூட்ஸ், அழுகி போன பழங்கள்லையும் நீங்கள் இந்த ஃபங்கஸை பார்க்கலாம். த காமன் மஷ்ரூம் யூ ஈட். நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம் மசாலா சாப்பிட்றீங்களா, மஷ்ரூம் 65, மஷ்ரூம் மசால் தோசாலாம் சாப்பிட்றோம்ல, அது நம்ம மஷ்ரூம் சாப்பிட்றது. அண்ட் டோட்ஸ்டூல்ஸ். டோட்ஸ்டூல்ஸ்ங்கிறது கொஞ்சம் பாய்ஸ்னஸாக இருக்கும், அது சாப்பிட முடியாது. இது எல்லாமே ஃபங்கை தான். நம்ம சாப்பிட்ற மஷ்ரூமும் ஃபங்கை தான், டோட்ஸ்டூல் ஃபங்கை தான். ஒயிட் ஸ்பாட், எவ்வளோ பெரிய பூச்சி வந்து பாருங்க. ஓகே, தப்பிச்சு ஓடு. ஓகே, ஒயிட் ஸ்பாட்ஸ் சீன் ஆன் மஸ்டர்ட் லீவ்ஸ். இந்த கடுகு செடியோட லீஃபில் ஒயிட் ஸ்பாட் இருக்கும், அது ஆர் டியூ டு எ பேரசைட்டிக் ஃபங்கை. ஸோ பேரசைட்டிக் ஃபங்கைனா இன்னொருத்தவங்களுக்கு நோயை ஏற்படுத்துகிறவங்க அப்படின்னு அர்த்தம். சம் யூனிசெல்லுலார் ஃபங்கை, எக்ஸாம்பிளுக்கு ஈஸ்ட் ரொம்ப முக்கியம். யூஸ்டு டு மேக் பிரெட் அண்ட் பியர். பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா பிரெட் மேக்கிங்க்கும் பீர் மேக்கிங்க்கும் ஈஸ்ட் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஓகே, அதர் ஃபங்கை காஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதெல்லாம் பேரசைட்டிக் ஃபங்கைம்போம். பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் டிசீஸை காஸ் பண்ணுறது, நோயை ஏற்படுத்துறது. அனிமல் நமக்கெல்லாம் கூட ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சில ஃபங்கஸ்னால வருங்க. வீட் ரஸ்ட். வீட் வீட்னா என்ன, கோதுமை. ரஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த துரு மாதிரி பிடிச்சிருக்க நோய். வீட் ரஸ்ட் காசிங் பக்சீனியா இஸ் an important example. ஸோ அந்த பேரசைட் சொல்கிறாங்களா, அதர் ஃபங்கை காஸ் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வீட், கோதுமை செடியில் ரஸ்ட் டிசீஸை பக்சீனியா அப்படிங்கிறது காஸ் பண்ணுது. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சம் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். நல்லதும் பண்ணுறான், கெடுதலும் பண்ணுறான். சில ஃபங்கஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு பெனிசிலின் அப்படிங்கிற ஒண்டர் ட்ரக், அதாவது குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பெனிசிலின் வந்து இந்த பெனிசிலியம் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஃபங்கை ஆர் காஸ்மோபாலிட்டன். காஸ்மோபாலிட்டன்னா எங்கே பார்த்தாலும் இருக்குங்க, நீங்கள் எங்கே போனாலும் ஃபங்கஸ் இல்லாத இடம் கிடையாது. அதான் இட் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர், அதான் காஸ்மோபாலிட்டன். அண்ட் அக்கர் இன் ஏர், காற்றுல இருக்கும், வாட்டர் தண்ணியில் இருக்கும், சாயில் மண்ணில் இருக்கும், அண்ட் ஆன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். மனிதர்கள்லேயும் இருக்கும், விலங்குகள்லேயும் இருக்கும், தாவரங்கள்லேயும் இருக்கும். தே ப்ரிஃபர் டு க்ரோ இன் வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ். வார்ம்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், ஹியூமிட்னா ஈரப்பதமாக இருக்கக்கூடிய பிளேஸில் தான் அது அதிகமாக வளரும். ஈரப்பதமாக இருக்கணும், டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையராக இருக்கணும். ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் வை வி கீப் ஃபுட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர்? ஏன் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் போய் ஃபுட்டை வைக்கிறீங்க? எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? கெட்டு போகாமல் இருக்கணும்னு. எப்படி அது கெட்டு போகாமல் இருக்கும்? ரெஃப்ரிஜிரேட்டரில் டெம்பரேச்சர் எவ்வளோ வைப்பாங்க? 5 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசரில் 0 டிகிரி செல்சியஸ். அந்த 5 டிகிரி செல்சியஸ்ங்கிறது வார்மாக இருக்குது, ஹீட்டாவாக இருக்குது? இல்லை, குளிர்ச்சியாக இருக்குது. குளிர்ச்சியாக இருந்தால் மைக்ரோ ஆர்கானிசத்தால் வளர முடியாது. அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் நம்ம ஃபுட் ஐட்டம் தான் வைக்கிறோம்.
ஸோ தட் மைக்ரோ ஆர்கானிசம் அதுக்குள்ளே வளராது, ஃபங்கஸ் பாக்டீரியாலாம் வளராது. அதனால தான் ரீசன் இதுதான். எஸ், இட் இஸ் டு ப்ரிவென்ட் ஃபுட் ஃப்ரம் கோயிங் பேட், உணவு கெட்டு போகாமல் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு, டியூ டு பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஓகே, வித் த எக்ஸப்ஷன் ஆஃப் ஈஸ்ட், ஈஸ்ட்டை தவிர, ஈஸ்ட் மட்டும் யூனிசெல்லுலார், ஈஸ்ட்டை தவிர மற்ற ஃபங்கை எல்லாம் ஃபிலமெண்டஸாக இருக்கும். ஃபிலமெண்டஸ்னால் என்ன? ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கலாம். இதில் கிராஸ் வால் இல்லை, செப்டம் இல்லை, இல்லைன்னா செப்டமோடையும் இருக்கலாம். செப்டேட் ஃபிலமெண்ட்டாகவும் இருக்கலாம், கிராஸ் வாலோடு இருக்கிறது, கிராஸ் வால் இல்லாமையும் இருக்கலாம். ஃபிலமெண்டஸாக இருக்கும். ஈஸ்ட்டை தவிர மீதி ஃபங்கஸ் எல்லாம் ஃபிலமெண்டஸ் முடி மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியுங்க. சம்டைம்ஸ் வடை கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வடையை பிச்சு இப்படி இழுத்திங்கன்னா நூல் நூலாக வரும் ஃபங்கஸ். ஓகே, கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் வடை. தேர் பாடிஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் லாங், ஸ்லெண்டர், ஸ்லெண்டர்னா நல்லா வளைவு தன்மையுடைய, மெல்லிய அப்படின்னு அர்த்தம், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஹைஃபே. த நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே இஸ் நோன் அஸ் மைசிலியம். இந்த இடத்துல இப்போ இதை ஒரு ஃபிலமெண்ட்னு சொல்கிறேன். இந்த ஃபிலமெண்ட் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நான் வந்து ஹைஃபேன்னு சொல்லுவேன். ஓகேங்களா, ஹைஃபே. இதுவே இன்னும் நிறைய சேர்ந்து நிறைய 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 இருந்ததுன்னா அது மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிளாக இருந்தால் ஃபிலமெண்ட், குரூப்பாக கொஞ்சமாக இருந்தால் ஹைஃபே, ஹைஃபேவே நிறைய சேர்ந்து எக்கச்சக்கமாக நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா மைசீலியம். அப்போ பாடி ஆஃப் ஃபங்கை என்ன சொல்வீங்க? ஹைஃபேன்னு சொல்லலாம், மைசீலியம்னு சொல்லலாம், நம்ம விருப்பம் தான். எல்லாமே முடி மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, சம் ஹைஃபே ஆர் கண்டினியூஸ் டியூப் filled with multinucleated cytoplasm. These are called cenocytic hyphae. இந்த cenocytic hyphae எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நான் சொன்னேன் ஒரு சில ஃபிலமெண்ட்டில் கிராஸ் வால் இருக்காது, இதில் கண்டினியூஸாக நியூக்ளியைனா ப்ளூரல் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகேங்களா, நியூக்ளியை கண்டினியூவாக சைட்டோபிளாசத்தில் நிறைய இருக்கும், மல்டி நியூக்ளியேட் கண்டிஷனில் இருக்கும். செவரல் நியூக்ளியஸ் சைட்டோபிளாசத்தில் இருக்கிறது தான் மல்டி நியூக்ளியேட். மல்டினா மெனி. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சீனோசைட்டிக் ஹைஃபே. ஸோ சீனோசைட்டிக் ஹைஃபேனா என்னன்னு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். சீனோசைட்டிக் ஹைஃபே அப்படிங்கிறது அந்த ஹைஃபேனா நமக்கு பாடி ஆஃப் த ஃபங்கை, மைசீலியம் அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள குறுக்குச்சுவர் செப்டம் இருக்காது, குறுக்குச்சுவர் இருக்காது, ஏசெப்டேட்டாக இருக்கும். ஏசெப்டேட்னா செப்டம் ஆப்சென்ட், அதில் கண்டினியூவாக நிறைய நியூக்ளியை இருக்கிறதுனால இதுக்கு பேர் சீனோசைட்டிக் ஹைஃபே. எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதர்ஸ் ஹேவ் செப்டே. செப்டேனா செப்டம் அப்படிங்கிறதோட ப்ளூரல், செப்டம்னா கிராஸ் வாலோட இருக்கும். அப்போ கிராஸ் வால் இருந்தால் மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் இருக்காது, சீனோசைட்டிக் கண்டிஷன் இருக்காது. செப்டேக்கு இன்னொரு பேர் கிராஸ் வால், சிம்பிள் இங்கிலீஷில், இன் தேர் ஹைஃபே. The cell walls of fungi are composed of chitin. This is very important. And polysaccharides. Chitin மட்டும் இல்லை, பாலிசாக்கரைட்ஸும் இருக்குது. இந்த கைட்டின்னு வரும்போதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கைட்டின் ஃபங்கஸோட செல்வாலில் மட்டும் இல்லை, அனிமல்ஸில் ஆர்த்ரோபோடாவோட எக்ஸோஸ்கெலிட்டன்லையும் இருக்குது. ஆர்த்ரோபோட்ஸோட எக்ஸோஸ்கெலிட்டனில் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் இது ரெண்டுனால ஃபங்கல் செல்வால் உருவாக்கப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ராஃப்ஸ் தான். ஃபங்கைனாலே ஹெட்ரோட்ராஃப், அவங்க மற்றவங்க கிட்ட இருந்தா உணவை எடுத்து சாப்பிடுவாங்க, அவங்களாம் ஃபுட்டை தயாரிக்க மாட்டாங்க. ஃபுட்டை அவங்களே தயாரிச்சுட்டு ஆட்டோட்ராஃப். ஃபங்கை ஹெட்டிரோட்ராஃப்ஸ். ட்ராஃப் அப்படின்னா ட்ராஃபிக்னா நியூட்ரிஷன், ஹெட்டிரோனா மற்றவங்க கிட்ட இருந்து உணவை எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அண்ட் அப்சார்ப் சால்யூபிள் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் டெட் சப்ஸ்ட்ரேட். இறந்து போன சப்ஸ்ட்ரேட்னா, சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது இங்கே என்னங்க, செடி, அந்த கீழே விழுந்த இலை, மக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய குச்சி, அனிமல்ஸ், இதெல்லாம் மக்கி போயிட்டு இருக்குல்ல, அதுதான் இங்கே சப்ஸ்ட்ரேட். எது மேலே ஃபங்கஸ் உணவை எடுத்துக்கிட்டு வளருது அதுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட், மறந்துடாதீங்க. அண்ட் ஹென்ஸ் ஆர் கால்டு சாப்ரோஃபைட்ஸ். சாப்ரோஃபைட்ஸ்னா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரில் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு வளர்ந்தா அதுக்கு பேர் சாப்ரோஃபைட்ஸ். ஃபங்கை ஆர் சாப்ரோஃபைட்ஸ், மோஸ்ட்லி ஹெட்ரோட்ராஃப்ஸாக இருக்குது. those that depend on living plants and animals. இந்த living plants and animalsனு சொல்கிறோம்ல, இவங்கள ஹோஸ்ட் அப்படிம்போம். எந்த ஃபங்கைக்கு உயிரோட வாழ்கிறதுக்கு உணவு எதுலேருந்து எடுத்துக்கோ, ஃப்ரெஷ்ஷாக லிவிங்காக இருக்கிற ஆர்கானிஸ்லேருந்து எடுத்துக்குதோ அதை பேராசைட் அப்படிம்பிங்க. பேராசைட்டு ஃப்ரெஷ்ஷு பிளட்டு, ஃப்ரெஷ்ஷு செல்ஸ்லேருந்து தான் ஃபுட் எடுத்துக்கும், செத்து போனதுலேருந்து எடுக்காது. அது பேராசைட். செத்து போனவங்கிட்ட வந்தால் சாப்ரோஃபைட். பேர்லேயே இருப்பாங்க, செத்து போனவன் எடுத்தால் சாப்ரோஃபைட். உசுரோடு இருக்கவனை
ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சா பேரசைட். எவனாவது உங்களை டார்ச்சர் பண்ணான்னு வச்சுங்க, போடா பேரசைட் அப்படின்னு திட்டுங்க. இதை விட கெட்ட வார்த்தை உலகத்தில் எதுவுமே கிடையாது. நமக்கு நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க பூரா பேரசைட்ஸ், மென்டலி டார்ச்சர் பண்ணுறான்ல அதனால. பட் அதை நினச்சி டார்ச்சர்லாம் ஆகிறது இல்லை, சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னீங்க. தே கேன் ஆல்சோ லிவ் அஸ் சிம்பயாண்ட். சிம்பயாண்ட்னா என்னன்னா, நான் உனக்கு ஒரு விஷயம் கொடுக்குறேன், நீ எனக்கு ஒரு விஷயம் கொடு. கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதாவது இப்போ லஞ்சுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பையன் உருளைக்கிழங்கு மசாலா கொண்டு வந்திருக்கான், இன்னொரு பையன் முட்டைக்கோஸ் கொண்டு வந்திருக்கான். இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எப்போவுமே அவனோட அம்மா சமைச்சது தான் நமக்கு பிடிக்கும், நம்ம அம்மா சமைச்சது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஷேர் பண்ணிக்கிறோம். சிம்பயான்ஸ், கிவ் அண்ட் டேக் பாலிசி. இது லாஸ்ன்னு சொல்ல முடியாது. சம்திங் யூ ஹேவ் கிவன், அதுக்கு பதிலாக நீங்கள் சம்திங் வாங்கிக்கிட்டீங்க, இதை தான் சிம்பயான்ட்டுமோ. கொடுக்கறது மட்டும் இருக்குது, அவன் வாங்கிக்கிட்டு மட்டும் இருந்தால் அது பேரசைட்டு. ஓகே. ஸோ சிம்பயான்ஸ் இன் அசோசியேஷன் வித் ஆல்கே ஆஸ் லைக்கன்ஸ் ஆர் லிச்சன்ஸ். ஸோ ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை. ஆல்கே லிச்சன்ஸுங்கிறது இங்கே எழுதி வைங்க. ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ஷிப்பில் இருந்ததுன்னா அதுக்கு பேர், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அதுக்கு பேர் லிச்சன்ஸ் ஆர் லைக்கன்ஸ். அண்ட் வித் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் மைக்கோரைசா. அப்போ மைக்கோரைசாங்கிறது ஃபங்கை ப்ளஸ் ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ், மறந்துடக்கூடாது. சரி, இப்போ சிம்பயாட்டிக் அசோசியேஷனுக்கு 2 எக்ஸாம்பிள், ஒன்று லைக்கன்ஸ், ஒன்று மைக்கோரைசா. லைக்கன்ஸில் ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை, மைக்கோரைசாவில் ஃபங்கை ப்ளஸ் ஹையர் பிளான்ஸோட ரூட். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை கேன் டேக்ஸ் பிளேஸ் பை வெஜிடேட்டிவ் மீன்ஸ். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன நடக்குது அப்படின்னா, 1 ஃப்ராக்மெண்டேஷன், 2வது ஃபிஷன், 3வது பட்டிங். அப்படின்னா என்ன சார்? வெஜிடேட்டிவ் அப்படின்னாலே பாடி ஹைஃபே மைசீலியம் சொன்னோம்ல, அதில் ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன? ஹைஃபே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சிடென்டலாக இப்படி கட்டாகி இது 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஃப்ராக்மெண்ட்னா குட்டி பீஸுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 பீஸும் ஆக்சிடென்ட் ஆகி கட்டாகி பிரிஞ்சு வச்சிருச்சு. இது ஒரு தனி ஆர்கானிசமாக வளரும், இது ஒரு தனி ஆர்கானிசமாக வளரும். இதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். ஃபிஷன்னா என்ன? ஃபிஷன்னா பைனரி ஃபிஷன் படித்தோம்ல, ஒரு செல் 2 செல்லாக கட்டாகி போகிறது, அது ஃபிஷன். பட்டிங்னா என்ன? ஈஸ்டில் நடக்கும். பட்டிங் வந்து ஈஸ்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. ஈஸ்ட் இப்படி முட்டை வடிவத்தில் இருக்கும், யூனிசெல்லுலார், மைக்ரோஸ்கோப்பில் தான் தெரியும். இதில் ஒரு கொப்பளம் மாதிரி வெளியே வந்து அது கட்டாயி போய் தனி ஈஸ்டாக வளரும். இதை பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பட்னா மொட்டு மாதிரி வரதுன்னு அர்த்தம். அது தனியாக கட்டாயி போய் தனியாக ஆர்கானிசமாக வளரும். இதெல்லாம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், உடலப்பகுதி கட்டாயி போய் தனியாக வளருது. அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாலே ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்போர்ஸ் கால்டு கொனிடியா ஸ்போர்ஸ். அது என்னென்ன ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணுது? கொனிடியா ஸ்போர்ஸ், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதெல்லாம் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ், ஜூ ஸ்போர்ஸ். ஓகேங்களா? இதில் ஜூ அப்படின்னாலே மூவ் பண்ணி போகிற ஸ்போர்ஸை தான் ஜூ ஸ்போர்ஸ் அப்படிம்பாங்க. அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஊ ஸ்போர்ஸ். ஊனா எக்குன்னு அர்த்தம், 2 ஓ வந்து ஊ ஸ்போர்ஸ்னா எக் மாதிரி. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆஸ்கோஸ்போர்ஸ் அண்ட் பெசிடியோஸ்போர்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு 3 ஸ்போர் கொடுத்துருக்குறாங்க, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு 3 ஸ்போர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசெக்ஷுவல் செக்ஷுவல்னா என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இருந்தால் செக்ஷுவல், அல்லது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மேல் பேரண்ட் அண்ட் ஃபீமேல் பேரண்ட் இருந்தால் செக்ஷுவல். சிங்கிள் பேரண்ட் மட்டும் இன்வால்வ் ஆனிச்சுன்னா அது ஏசெக்ஷுவல். ஸோ தட் கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ், ஜூஸ்போர்ஸ்லாம் சிங்கிள் பேரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபியூஷன் ஆஃப் 2 பேரண்ட்ஸ் நடந்து ஊஸ்போர்ஸ், ஆஸ்கோஸ்போர்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்போர்ஸ்னா மோஸ்ட்லி ஹேப்ளாய்ட் தான். The various spores are produced in distinct structures called fruiting body. So fruiting body, for example, Basidiospores-na Basidiocarp அப்படிங்கிற ஃப்ரூட்டிங் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நீங்கள் மஷ்ரூம் சாப்பிட்றீங்கல்ல, இந்த மாதிரி நாய்க்குடை காளான் இப்படி இருக்கு இல்லையா, இதுவே ஃப்ரூட்டிங் பாடி தான். இதுக்குள்ள ஸ்போர்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்போர்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம் நம்ம அந்த நாய்க்குடை காளானை. The sexual cycle involves the following 3 steps. ஃபங்கையில் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, fusion of protoplasm between 2 motile or non-motile gametes called plasmogamy. ஸோ 2 கேமிட் பக்கத்தில் வந்துடுது, மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். முதல்ல இது 2 இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. இது 2 வந்து இப்படி கனெக்ட் ஆகி இந்த கிராஸ் வால்லாம் போயிடுது. போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ முதல்ல சைட்டோபிளாசம் மிக்ஸ் ஆகுது, அதை பிளாஸ்மோகேமி அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து
ரெண்டு நியூக்ளியஸ்னா சிங்குலர், நியூக்ளியைனா plural. இந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஜாயிண்ட் ஆகும், அதுக்கு பேரு கேரியோகேமி. கடைசியா மியோசிஸ் இன் ஜைகோட். அப்ப ரெண்டு கேமிட் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா ஜைகோட் வந்துடும். இதுல மியோசிஸ் தேர்ட் ஸ்டெப்ல ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவோம். மியோசிஸ் நடந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளாஸ்மோகேமி, ஃபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். செகண்ட் கேரியோகேமி, ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ். தேர்டு ஜைகோட் ஆயிடுச்சு, ரெண்டு செல்லு ஃபியூஸ் ஆகி அந்த ஜைகோட் மியோசிஸ் நடந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த 3 ஸ்டெப்பு தான் நமக்கு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபங்கஸில் நடக்குது. ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க, 2 கேமிட் வரான், ஃபியூஷன் ஆகிறான். முதல்ல சைட்டோபிளாசம் மிக்ஸ்அப் ஆகுது, பிளாஸ்மோகேமி. புரோட்டோபிளாசம், பிளாசம், சைட்டோபிளாசம், அந்த வார்த்தையில் இருக்கு பிளாசம் மிக்ஸ் ஆகுது, பிளாஸ்மோகேமி. சைட்டோபிளாசத்தோட செகண்ட் வேர்டு என்னங்க, பிளாசம். அது 2 பிளாசம், 2 சைட்டோபிளாசம் மிக்ஸ் ஆகிறதுனால பிளாஸ்மோ. கேமினா மேரேஜ்னு அர்த்தம். 2 பேரும் ஃபியூஷன் ஆயிக்கிறாங்க, மேரேஜ் ஆயிக்கிறாங்க. ஓகே, இப்போ நியூக்ளியஸ் பாக்கி இருக்கு, 2 நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்க்கு நம்ம கிரீக்ல கேரியான், KARYO, கேரியான் அப்படின்னு அர்த்தம். 2 நியூக்ளியஸ் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ நியூக்ளியஸ் கடையில் மேரேஜ் ஆகுதா, கேரியோ கேமி. அதுக்கடுத்து 2 செல் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் வரது ஜைகோட். அந்த ஜைகோட்ல மியோசிஸ் ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து when a fungus reproduces sexually, fungus வந்து sexual reproduction பண்ணும்போது 2 haploid hyphae compatible mating types come together. இங்க என்ன சொல்றாங்க, and fuse. 2 hyphae, அதாவது இப்படி ஒரு hyphae இருக்கு, இங்க ஒரு hyphae இருக்கு, இதுவும் கம்பேட்டிபிள் டைப்பாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒன்று மைனஸாக இருக்கணும். ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ், ரெண்டும் கம்பேட்டிபிள். கம்பேட்டிபிள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபோன் கம்பேட்டிபிளா, இந்த ஆப்பு கம்பேட்டிபிளாக இருக்குமா, ஒத்து போகுமாங்கிறது. ஸோ இந்த ரெண்டும் ஒத்து போகக்கூடிய ஹைஃபேவாக இருந்தால் அதில் 2 பேரும் பக்கத்தில் வந்து ஃபியூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. In some fungi, the fusion of 2 haploid cells immediately results in diploid cells. சில செல்ஸில் என்ன ஆகும், இதில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இதில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, 2 செல்லும் ஃபியூஸ் ஆனதும் 2 நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டுனா 2N டிப்ளாய்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது சில ஃபங்கஸில். ஹவவர் இன் அதர் ஃபங்கை, எக்ஸாம்பிள் ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அண்ட் இன்டர்வீனிங் டைகேரியாட்டிக் ஸ்டேஜஸ் present occurs. இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டைனா 2 கேரியாட்டிக் அப்படின்னா 2 நியூக்ளியஸ். இப்போ பாருங்க, ஒரு செல் இருக்கு, ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இன்னொரு செல் இருக்கு, இன்னொரு நியூக்ளியஸ் இருக்கு. இவன் 2 பேரும் ஜாயின் பண்ணி 2 நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகாது, இப்படியே கொஞ்சம் காலத்துக்கு மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த செல்லுக்குள்ள 2 நியூக்ளியஸ் தனித்தனியாகவே இருக்கும். இங்கே பாருங்க, இதில் எழுதியிருக்காங்க N+N, N+N, 2 நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகலை. பிளாஸ்மோகேமி முடிஞ்சிருச்சு, பிளாசம் சைட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஆனால் கேரியோகேமி நடக்கல, ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியை நடக்கல. எதில், ஆஸ்கோமைசிட்ஸ்லையும் பெசிடியோமைசிட்ஸ்லையும். இதை டைகேரியாட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. such a condition is called dikaryon and the phase is called dikaryophase. அது எவ்வளோ நேரம், சர்டன் பீரியடுக்கு அது அப்படியே தான் இருக்கும், அந்த பீரியடை வந்து ஃபேஸ் அப்படிம்போம். ஸோ எவ்வளோ நேரம் டைகேரியான் 2 நியூக்ளியோடையே அந்த செல்லு இருக்குதோ அதை டைகேரியாட்டிக் ஃபேஸில் அந்த ஃபங்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டர் த பேரண்டல் நியூக்ளியை ஃபியூஸ் அண்ட் செல்ஸ் பிகம் டிப்ளாய்டு. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகிடும், வேறு வழி இல்லை, 2 நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி தான் ஆகணும். அப்புறம் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா டிப்ளாய்ட்ஸ் எல்லாம் மாறிடும், N+N சேரும்போது 2N மாறிடும். Okay, the fungi forms fruiting bodies in which reduction division occurs. இந்த fruiting body ன்னு சொன்னோம்ல, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம்ல, இதுல தான் மியோசிஸ் ரிடக்ஷன் நடக்குது fruiting bodyல. ஓகேங்க. So leading to formation of haploid spores. So இப்போ fruiting body ஃபார்ம் ஆகுது, அந்த fruiting bodyல மியோசிஸ் நடக்குது, ஃப்ரூட்டிங் பாடியில் மியாசிஸ் நடந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ். எப்போவுமே மோஸ்ட்லி ஸ்போர்ஸுங்கிறது ஹேப்ளாய்டாக தான் இருக்கும், கேமிட்ஸ் ஹேப்ளாய்டாக தான் இருக்கும், மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன படித்தோம் நம்ம, ஃபஸ்ட்டு நமக்கு 2 ஹைஃபே, பாசிட்டிவ் நெகட்டிவ் கம்பேட்டிபிள் ஹைஃபே வருது, அதில் ஃபியூஷன் நடக்குது. யூஸ்வலாக நமக்கு வந்து 2 நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி இருக்குதுன்னா N+N டிப்ளாய்டாக மாறிடும் சடனாக. சில ஃபங்கையில் பர்டிகுலர்லி ஆஸ்கோமைசிட்ஸ் பெசிடியோமைசிட்ஸில்
ரெண்டு ஹைஃபை இப்படி வருது பக்கத்தில் இந்த ரெண்டு ஹைஃபையும் ஃபியூஸ் ஆகுது. பிளாஸ்மோகேமி முடிஞ்சிருச்சு. பட் கேரியோகேமி நடக்கலை. N+N கண்டிஷன்லேயே இருக்குது. இதை டைகாரியாட்டிக் ஃபேஸுங்கிறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் கண்டிஷன் வருது. இந்த டிப்ளாய்ட் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் மியோசிஸ் நடந்து ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஞாபகம் வச்சுங்க. இந்த மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு த்ரெட் ஆஃப் ஃபிலமெண்ட்டும்பிங்க. அதே குரூப்பாக இருந்துச்சுன்னா ஹைஃபே அப்படிம்பிங்க. ரொம்ப இருந்துச்சுன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்னா மைசீலியம்பிங்க. ஸோ த மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம், மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், எந்த மாதிரி ஸ்போர் ஃபார்ம் ஆகுது, அண்ட் ஃப்ரூட்டிங் பாடிஸ்ங்கிறது அதோட ஷேப்பை வச்சு சொல்லுவாங்க. ஆஸ்கோகார்ப், பெசிடியோகார்ப், அந்த மாதிரிலாம். Form the basis for the division of kingdom into various classes. So classificationக்கு, ஃபங்கஸோட கிளாசிஃபிகேஷனுக்கு பேசிஸாக எது அமையுது, எதை பேஸ் பண்ணி ஃபங்கையை குரூப்பாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைசீலியத்தோட மார்ஃபாலஜி, அதோட பாடி மார்ஃபாலஜி. ஸ்போர் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, கொனிடியோஸ்போரா, ஆஸ்கோஸ்போரா, பெசிடியோஸ்போரா, அது. அப்புறம் அதோட ஃப்ரூட்டிங் பாடி ஆஸ்கோகார்பா, பெசிடியோகார்பா, அது. இந்த மூணையும் பேஸ் பண்ணி நமக்கு ஃபங்கை அப்படிங்கிற கிங்டத்தை கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு 4 கிளாஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபைகோமைசிட்ஸ் அப்படிங்கிற கிளாஸ். மெம்பர்ஸ் ஆஃப் ஃபைகோமைசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ். தண்ணி, ஹேபிடேட்னா வளர்ற இடம். ஸோ தண்ணியில் தான் வளரும் அந்த இடம், வளர்ற இடம். ஹேபிடேட்னா வளர்ற இடம், மறந்துடக்கூடாது. அண்ட் ஆன் டீகேயிங் வுட், அழுகி போய்கிட்டு இருக்க, மக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய வுட்டில் வளரும். இன் மாய்ஸ்ட் அண்ட் டேம் பிளேசஸ் ஆர் ஆஸ் ஆப்ளிகேட் பேரசைட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ். இங்கே நிறைய சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபைகோமைசிட்ஸ் வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸில் வளரும். அண்ட் ஆன் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ் மட்டும் இல்லாமல் அழுகி போய்கிட்டு இருக்கக்கூடிய மரத்தை வெட்டி போட்டாங்க, அந்த மரம் மக்கி போய்கிட்டு இருக்குது, அதான் டீகேயிங் வுட். இன் மாய்ஸ்ட் அண்ட் டேம் பிளேசஸ்னா ஈரப்பதமான சேருஞ்சகதியமாக இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய டீகேயிங் வுட்ஸு. ஆர் ஆஸ் ஆப்ளிகேட் பேரசைட். ஆப்ளிகேட்னா கம்பல்சரி, கட்டாயமாக அதுக்கு ஒரு ஹோஸ்ட் வேணும், லிவிங் ஹோஸ்ட் இருந்தால் தான் அது உயிர் வாழ முடியும். அதை தான் நம்ம ஆப்ளிகேட் பேரசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேரசைட்னா அதுக்கு ஒரு ஹோஸ்ட், லிவிங் ஹோஸ்ட் வேணும் ஆன் பிளான்ட்ஸ். அப்போ ஃபைகோமைசிட் சாப்ரோஃபைட்டாகவும் இருக்கலாம். சாப்ரோஃபைட்னா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரில் வளருது. அக்வாட்டிக்காகவும் இருக்கும் அண்ட் பேரசைட்டாகவும் இருக்கும், மறந்துடாதீங்க. அதுவும் ஆப்ளிகேட் பேரசைட், கம்பல்சரிலி அது பேரசைட்டாக மட்டும்தான் இருக்கும், சாப்ரோஃபைட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நான் இருக்கேன், ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே நான் பயங்கர நான் வெஜிடேரியன் பயங்கரமாக சாப்பிடுவேன். ஆனால் ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல நான்வெஜ்ஜே கிடையாது, வெஜ்ஜு தான் இருக்குன்னா அந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிடுவேன். பட் இந்த ஆப்ளிகேட் நான் வெஜிடேரியன்னா நான்வெஜ் இருந்தால் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்டினியாக கூட கடந்துருவேன். அதான் ஆப்ளிகேட், கம்பல்சரிலி வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ ஆப்ளிகேட் பேரசைட்னா கண்டிப்பாக அதுக்கு உயிருள்ள ஒரு ஹோஸ்ட் இருந்தால் தான் அது சர்வைவ் ஆகும், இல்லைன்னா செத்து போயிடும். The mycelium is aseptate. ஃபைகோமைசிட்ஸில் இருக்கிறது aseptate and sinusotic. இந்த ரெண்டுக்கும் மீனிங் நமக்கு தெரியும். aseptateனா என்ன, ஃபிலமெண்ட் இப்படி இருக்குது, அதோட பாடி குறுக்குச்சுவர் இல்லை. குறுக்குச்சுவர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கிறது செப்டம், குறுக்குச்சுவர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இல்லாமல் செப்டம் இல்லாமல் இருக்குது. அப்போது இதில் இருக்க நியூக்ளியஸ் சைட்டோபிளாஸ்டில் கண்டினியூவாக இருக்குது. இந்த மாதிரி மல்டி நியூக்ளியேட் கண்டிஷனில் ஒரு ஹைஃபை இருந்துச்சுன்னா அதை நம்ம சீனோசைட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க. அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஜூஸ்போர்ஸ். இதில் ஃபைகோமைசிட்ஸில். ஸோ ஃபைகோமைசிட்ஸோட மைசிலியம் வந்து ஏசெப்டேட்ஸ், கிராஸ்வால் இருக்காது, சீனோசைட்டிக், செவரல் நியூக்ளியை கண்டினியூவாக சைட்டோபிளாஸ்டில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் சீனோசைட்டிக் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இங்கே ஜூஸ்போர் ஃபார்ம் ஆகுது. ஜூனா அனிமல் என்ன பண்ணும், மூவ் பண்ணும். ஸோ இந்த ஸ்போர் மூவ் பண்ணி போகிறதுனால அனிமல் லைக் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால, ஆனால் கண்ணுக்கே தெரியாது, குட்டியாக இருக்கும், மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும். மொட்டிலிட்டி, மூவ்மெண்ட், மொட்டைன்னா மூவ் பண்ணுதுன்னு அர்த்தம். மூவ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஜூஸ்போர்னு வச்சாங்க. ஆர் பை ஏ பிளானோஸ்போர். ஏன்னா என்ன, ஆப்சன்ட். பிளான்னா என்ன, ஃப்ளைட் பறக்குது இல்லை. ஏ பிளானோனா ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளைட், மூவ் பண்ணாது. ஏ பிளானோஸ்போர்ஸ் நான் மொட்டைல். மொட்டைல் இருக்கு, நான் மொட்டைல் இருக்கு. These spores are endogenously produced in sporangium. சார் endogenously producedனா என்ன சார்? இப்போ பாருங்க, இப்படி ஒரு ஹைஃபை இருக்கு, வெளியில நோக்கி ப்ரொடியூஸ் பண்ணா எக்ஸோஜீனஸ், உள்ள ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா எண்டோஜீனஸ்.
ஸோ உள்ளுக்குள்ளே ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் எண்டோஜீனஸ்லி. எதுலெல்லாம் எண்டோஜீனஸ் ஸ்போர், எதுலெல்லாம் எக்ஸோஜீனஸ் ஸ்போர் அப்படின்னு பார்த்துக்குங்க. கொனிடியான்னு ஒன்று படிப்போம், அது எக்ஸோஜீனஸ் ஸ்போர். இவன் சொல்லியிருக்கக்கூடிய ஜூஸ்போர் வந்து ஜூஸ்போர் அண்ட் ஏப்ளனோஸ்போர் எண்டோஜீனஸ்லி ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க அடுத்து ஜைகோஸ்போர். ஜைகோனாலே ஜைகோட் அப்படின்னு வருது. இந்த இடத்துல a zygospore is formed by fusion of two gametes. இப்போ இந்த இடத்துல ஒரு பாஸ் பண்றோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்போர்ஸ்னாலே ஹேப்ளாய்டாக இருக்கும். ஏப்ளனோஸ்போர் ஹேப்ளாய்டு, ஜூஸ்போர் ஹேப்ளாய்டு, ஆஸ்கோஸ்போர் ஹேப்ளாய்டு, பெசிடியோஸ்போர் ஹேப்ளாய்டு, ஜைகோஸ்போர். இந்த ஜைகோஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க பாருங்க. 2 gametes ஃபியூஸ் ஆகுது. கேமிட்டும் எப்போவுமே ஹேப்ளாய்டு தான். இது ஒரு கேமிட்டு, இது ஒரு கேமிட்டு. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வருது. அப்போ n + n 2 n சேரும்போது ஜைகோஸ்போர் மட்டும் எக்ஸெப்ஷன் டிப்ளாய்டாக இருக்கும். நீட் கொஷின் நோட் பண்ணுங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஜைகோஸ்போர் அப்படிங்கிறது 2 கேமிட் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிறதுனால இது டிப்ளாய்டாக இருக்கும். ஓகே, பட் மற்றபடி எல்லா ஸ்போருமே ஹேப்ளாய்டு தான். தீஸ் கேமிட்ஸ் ஆர் சிமிலர் இன் மார்ஃபாலஜி. ஐசோகேமஸ், ஐசோ அப்படின்னா சிமிலர், ஒரே மாதிரி இருக்கு. கேமஸ்னா ஃபியூஷன், இந்த 2 கேமிட் ஃபியூஸ் ஆகுது. ஆர் டிசிமிலர், அனைசோகேமஸ். அனைசோகேமஸ்னா அனை டிஃப்ரெண்ட், அனைசோகேமஸ் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஊகேமஸ் அப்படின்னா ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று குட்டியாக இருக்கும். குட்டியாக இருக்கிறது மொட்டைலாக இருக்கும், பெருசாக இருக்கிறது நான் மொட்டைலாக இருந்தால் அது ஊகேமஸ் அப்படிம்போம். ஸோ ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ் எதுவாக வேணா இருக்கலாம். சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மியூக்கர். மியூக்கர் வந்து ஃபைகோமைசிட்ஸுக்கு எக்ஸாம்பிள் ரொட்டேஷன் பர் மினிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஎம், ரொட்டேஷன் பர் மினிட். ஃபைகோமைசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மியூக்கர் அண்ட் ரைசோபஸ், மறந்துடாதீங்க. மியூக்கர், ரைசோபஸ். ரைசோபஸை பிரெட் மோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரேம்னு நான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலி ஃபைகோமைசிட்ஸ்க்கு ராம்னு ஞாபகம் வச்சுக்கணும். 3 இருக்குது. மியூக்கர், ரைசோபஸ்ங்கிறது பிரெட் மோல்டு, பிரெட்டில் வளரும்ல, ஈரமாக இருக்கக்கூடிய பிரெட்டில், கெட்டுப்போன பிரெட்டில் அது. அண்ட் அல்புகோ, த பேரசைட் ஃபங்கஸ் ஆன் மஸ்டர்ட். மஸ்டர்டில் ஒயிட் டாட்ஸ் வருது லீஃபில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை காஸ் பண்ணுற ஃபங்கை அல்புகோ. ஸோ ரேம், ரைசோபஸ், அல்புகோ, மியூக்கர். ரைசோபஸ், அல்புகோ, மியூக்கர், இந்த 3 ஃபைகோமைசிட்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஃபைகோமைசிட்ஸ்னா ராம் ராம் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா மார்ச், ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம், உங்கள் கூட யாராவது ராம்னு படிப்பாங்கல்ல, ஓகே. ராமகிருஷ்ணன், ராமச்சந்திரன், ராமமூர்த்தி. ஓகே, ஆஸ்கோமைசிட்ஸ். அடுத்து ஃபைகோமைசிட்ஸ் முடிச்சாச்சு. ஃபைகோமைசிட்ஸ் பற்றி சொன்னால் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ், டீகேயிங் வுட், மாய்ஸ்டர் டேம்ப் சாயில் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட்டாக இருக்கும். இந்த அல்புகோ ஆப்ளிகேட் பேரசைட்டுக்கு எக்ஸாம்பிள். ரைசோபஸ், மியூக்கர்லாம் வந்து சாப்ரோஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆஸ்கோமைசிட்ஸ். இதோட டயக்ராம் இங்கே இருக்குது, பார்த்துக்கங்க.